ஹாய் ஹலோ வெல்கம் டு ஸ்ரீவர்ஷா ஆரி டிசைன்ஸ். ஆரி அட்வான்ஸ் கிளாஸ் பார்த்துட்டு இருக்கிறேங்க. இன்னைத்த கிளாஸ்ல ட்ரிபிள் கலர் லோடிங் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். பாருங்க, இதுக்கு வந்து பைப்பிங் த்ரெட் பைப்பிங் த்ரெட் எடுத்திருக்கேன். ரெண்டையும் வந்து சேமா கட் பண்ணி கொஞ்சமா ஒரு நீடில் உள்ள போற அளவு பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த அளவு கேப் விட்டு ரெண்டையுமே பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்கு மேல ஜிக்ஸாக் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, இதுக்கு மேல வந்து ஜிக்ஸாக் போட்டுடுறேன். இப்போ வந்து இந்த இந்த ஸ்டிச் வந்து ட்ரிபிள் கலர் லோடிங்கிறதுனால நம்ம 3 கலர் த்ரெட் எடுக்க போறோம். 3 கலர் எடுக்க போறோம். இதுக்கு வந்து ஒரு ஃபார்முலா மாதிரி நம்ம மெமரி பண்ணிக்கணும். பாருங்க, ஃபர்ஸ்ட் கலரா ப்ளூ கலர் எடுக்க போறேன், செகண்ட் கலரா ப்ரௌன் கலர் எடுக்க போறேன், தேர்ட் கலரா கிரீன் கலர் எடுக்க போறேன். இப்போ 2 நூலை பேஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன்னு நினைச்சுக்கோங்க. இப்போ இங்க ஸ்டார்டிங் வந்து ஃபர்ஸ்ட் கலரா ப்ளூ எடுக்க போறேன், செகண்டா ப்ரௌனு, தேர்டா கிரீனு. இந்த பக்கம் இருக்கிறதுல வந்து ஃபர்ஸ்டா எது எடுக்க போறோம்னா தேர்டு கலரு கிரீன் கலரு, அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் கலர் ப்ளூ கலரு, நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கலர் ப்ரௌனு. இங்க வந்து 1 2 3ன்னு வந்ததுன்னா இங்க 3 1 2ன்னு வரும். காம்பினேஷன் மாத்தி வரும். இப்போ நம்ம ஒர்க் பண்றப்ப உங்களுக்கு புரியும். பாருங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் கலரா நான் ப்ளூ கலர் எடுத்துக்கிறேன். இதுக்கு என்ன பண்ணணும்னா ஒரு செயின் போடுற அளவு இவ்வளவு இடம் விட்டுட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். இந்த சைடுல இருந்து ஸ்டார்ட் பண்ண போறோம். இங்க இருந்து இங்க பஞ்ச் பண்ண போறேன். லாக்க மேல வைக்க போறேன். இதுக்கு வந்து நம்ம கவுண்ட் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ட்ரிபிள் கலர் லோடிங்க்கு வந்து பிரைட் ஸ்டிச், ஜடை பின்னல் ஸ்டிச்னு சொல்லுவாங்க. ஒரே மாதிரி தான் எல்லாம் போட்டுட்டு வரணும். இப்போ நான் வந்து 5 இல்லைன்னா 6 கவுண்ட் வச்சுக்க போறேன். உங்களுக்கு பாருங்க, ஒரு கவுண்ட் வச்சுட்டோம். இது செகண்ட் கவுண்ட், இது தேர்ட் கவுண்ட். இங்கிருந்து எடுத்துட்டு வந்துட்டு இங்க லாக் போட்டு முடிக்கிறோம்ல, அதை வந்து கவுண்டா மாத்திக்கிங்க. இது ஃபோர்த் கவுண்ட். இது ஃபிஃப்த் கவுண்ட். கீழே லாக் வைக்கிறது. லாக் எங்க வைக்கிறேங்கிறத கரெக்டா பாத்துக்குங்க. இது 6 கவுண்ட். 6 கவுண்ட் வச்சாச்சு. இப்போ நம்ம போன கிளாஸ்லயே பார்த்துருப்போம். இந்த நூலை வந்து கட் பண்ணாம அப்படியே விட்டுட்டு போலான்னு சொல்லியிருக்கேன். இப்போ மேல் பக்கமா லாக் வருது, இங்க விடக்கூடாது. நம்ம கீழ் பக்கமா கொண்டு போய் தான் விடணும். இங்க ஒரு லாக் வச்சுட்டு இந்த நூலை வந்து அப்படியே நம்ம விட்டுறலாம். 2 3 லாக் போட்டு விட்டுறலாம். ஏன் கட் பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்கன்னா, நம்ம ஒவ்வொன்றுக்கும் கட் பண்ணிட்டே இருந்தோம்னா டைம் வேஸ்ட் ஆகும். அதுக்காகத்தான். உங்களுக்கு ஒருவேளை கட் பண்ணணும்னு தோணுச்சுன்னா இந்த இடத்துல வந்து எண்ணாட் போட்டு நூலை கட் பண்ணி எடுத்துருங்க. ஏன்னா இது வந்து நமக்கு ஒரு கலர்ல 2 நூல் கண்டு வரும். 3 கலருக்கு 6 நூல் கண்டு கீழே இருக்கு. உங்க குழப்பைய கூடாது, அதுக்காக சொல்றேன். நீங்க இப்படி கட் பண்ணாம வச்சிடலாம். உங்களுக்கு தேவைப்பட்டா நீங்க கட் பண்ணியும் எடுத்துக்கலாம். இப்போ இதோட இங்க ஃபினிஷ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம செகண்ட் கலர் எடுக்க போறோம். இந்த பக்கம் இதுல ஃபர்ஸ்ட் கலர் முடிச்சிட்டோம், 1ஆம் நம்பர் கலர். இந்த என்ன சொன்னேன் நானு, தேர்டு சொன்னேன். அப்போ தேர்ட் கலர் என்ன, கிரீன் கலர். இப்போ கிரீன் கலர் எடுக்கலாம். இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ற கிரீன் கலரை இங்க இருந்து ஒரு நாட் போட்டாலும் போடலாம், இல்லைனாலும் பரவாயில்ல. இப்போ இது என்ன பண்றோம்னா ஸ்ட்ரைட்டா நம்ம இங்க கொண்டு வர மாட்டோம். இதுக்கு மேல ஃபர்ஸ்ட் இதுக்கு முன்னாடி பண்றோம். ஜடை மாதிரி தெரியறதுக்காக இந்த நூல் மேலேயே ஒரு லைன் பண்ணி லைட்டா நாட் போட்டு எடுக்கிறோம். மேல கொண்டு போறேன். இதுக்கு சைடுல கவுண்ட்டை மறக்க கூடாது. நீங்க ஃபர்ஸ்ட் முடிச்சு இப்ப செகண்ட், செகண்ட் கவுண்ட் ஃபில் ஆயிருச்சு. இப்போ தேர்ட் கவுண்ட்.
இது 4th ஸ்டார்ட் பண்றோம். மேல லாக் வைக்கிறோம். லாக் எங்க வைக்கிறோங்கிறத கவனமா பாத்துக்குங்க. இங்க வைக்கிறப்போ லாக் கீழே வைக்கிறேன். இது 6th கவுண்ட். இங்க லாக் வந்து கீழே வரனால இந்த இடத்துல இப்படியே நம்ம நூலை வந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கம் ஒர்க் பண்ணணும். இங்க செகண்ட் கலர் எது? ப்ரௌன் கலர். அப்ப நெக்ஸ்ட் ப்ரௌன் எடுக்கலாம். இப்ப பாருங்க, இப்ப நம்ம இங்கிருந்து எடுக்கிறோன்னா ப்ரௌன் கலர் வந்து இங்கிருந்து எடுக்கலாம். இங்க இருந்து ஒரு லைன் நாங்க போயிட்டு ரிட்டன் இங்க வந்து லாக் போடுறப்பதான் அது ஒரு கவுண்ட்னு எடுத்துக்கணும். இங்க இருந்து இங்க போகுது. இப்ப இது 1 ஒரு கவுண்ட் ஆயிடுச்சு. இது செகண்ட் கவுண்ட். இது தேர்ட் கவுண்ட். இப்படி கேப் தெரியக்கூடாது. அப்போ மேலேயே புக்க வைக்கணும். இது ஃபோர்த் கவுண்ட். இது ஃபிஃப்த் கவுண்ட். இது சிக்ஸ்த் கவுண்ட். நம்ம மேல லாக் வைக்கிற இடத்துல நம்ம விட மாட்டோம். அதனால மறுபடியும் கீழே கொண்டு போயிட்டு இங்க த்ரெட் லாங்கா எடுத்து 2-3 செயின் போட்டு அப்படியே லூப்பை விட்டுறோம். உங்களுக்கு இது கஷ்டமா இருந்ததுன்னா நீங்க கட் பண்ணி எடுத்துட்டு கூட நீங்க ஞாபகம் வச்சு ஒவ்வொரு கலரை எடுத்துக்கலாம். டைம் வேஸ்ட் ஆகுங்கிறக்காக இப்படி பண்ணுவாங்க. உங்களுக்கு கஷ்டமா இருந்தாலும் நீங்க கட் பண்ணிக்கிங்க. இப்போ இந்த பக்கம் வந்தாச்சு. அடுத்து இந்த பக்கம் பண்ணணும். இப்போ இங்க என்ன சொல்லியிருக்கோம்னா ஃபர்ஸ்ட் கலர் என்ன? ப்ளூ கலர். இப்போ நீங்க இதுக்கு இன்னொரு ட்ரிக் இருக்கு. இப்போ இங்க ஒர்க் பண்ணணும் அப்படின்னா இதுக்கு ஆப்போசிட் கலர் என்ன? இதுக்கு மேல இருக்கிற கலர் தான் இங்க வரும்னு அர்த்தம். பாருங்க, இங்க ஒர்க் பண்ணணும். ஆப்போசிட் கலர் ப்ரௌன், இதுக்கு மேல இருக்கிறது ப்ளூ. இப்ப ப்ளூ தான் இங்க வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ளூ லூப் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்ப இங்கிருந்து எடுத்துட்டு அங்க போய்க்கலாம். ஒரு ஒண்ணு, இது செகண்ட் லைனு, இது தேர்ட் லைனு, நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா தெரியும். இங்க வந்து ஒயிட் கலர் தெரியுது. அப்படி தெரியக்கூடாது. அப்போ நம்ம தப்பா போட்டிருக்கோன்னு அர்த்தம். நம்ம எக்காரணத்தை கொண்டு கீழே இருக்கிற கலர் வந்து தெரியக்கூடாது. அப்ப என்ன பண்றீங்கன்னா அதை ரிலீஸ் பண்ணிட்டு இங்க பஞ்ச் பண்ணிட்டு இங்கிருந்து எடுங்க. இங்கிருந்து கொண்டு போனீங்கன்னா உங்களுக்கு அந்த கலர் வந்து தெரியாது. மறைச்சுக்கோ நூல் வந்து. இப்ப இது ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸான்னு வைங்க. இது செகண்ட், இது தேர்டு, இது ஃபோர்த்து, இது ஃபிஃப்த், சிக்ஸ்த். கீழே வந்துருச்சு. இப்போ கீழ் பக்கமா
நம்ம இந்த லூப் எடுத்து லாங் லூப்பா விட்டுக்கலாம். இப்போ ஆப்போசிட் சைடு ஒர்க் பண்ணணும். இங்க ஒர்க் பண்ணணும். இதுக்கு ஆப்போசிட் கலர் ப்ளூக்கு மேல இருக்கிறது கிரீன். அப்ப இந்த இடத்துல கிரீன் தான் வரும். இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ கிரீன் கலர். இப்போ இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம் கிரீனுக்கு. இல்லை நீங்க இங்க போயிட்டும் வரலாம். அது உங்க இஷ்டம் தான். இங்க போயிட்டும் வரலாம். இது ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு. இப்போ செகண்ட் லைனு. இப்போ தேர்ட் லைனு. இது ஃபோர்த் லைனு. இது ஃபிஃப்த் லைனு. இது சிக்ஸ்த் லைனு. இப்போ கீழ் பக்கமா லாக் வந்தனால நம்ம கீழே எடுத்து அப்படியே நம்ம லாக்கை போட்டுக்கலாம். லாங் லூப்பை எடுத்து இங்க லாக் ஆயிடுச்சு. சாரி, ஒரு நிமிஷம் இருங்க. ரெண்டு மூணு செயின் போட்டு அப்படியே பெரிய லூப்பை எடுத்து விட்டுறலாம். இப்போ அடுத்தது இங்க ஒர்க் பண்ணணும். இதுக்கு ஆப்போசிட் கலர் கிரீனு, இதுக்கு மேல இருக்கிறது ப்ரௌன். அப்போ ப்ரௌன் அங்க வரும், ஞாபகம் வச்சுக்கோங்க. கீழே கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகத்தான் செய்யும், நிறைய கலர் இருக்கிறதுனால. உங்களுக்கு அப்படி கன்ஃபியூஸ் ஆகாத மாதிரி இருந்ததுன்னா நீங்க நாட் போட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இப்ப பாருங்க, இங்க இருந்தும் எடுக்கலாம், இங்க போயிட்டும் வரலாம். இப்ப இங்க கிட்ட இருக்கனால இப்படி எடுத்துக்கலாம். நம்ம மேல லாக் வைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லைன், இது செகண்ட் லைனு, இது தேர்ட் லைன், இது ஃபோர்த் லைன், ஃபிஃப்த் லைன், இது சிக்ஸ்த் லைன். அப்போ கீழ்ப்பக்கமா நம்ம சைடு நாட் முடியிற இடத்துல கீழ்ப்பக்கமா நம்ம லாக் எடுத்துக்கலாம். லூப் எடுத்து லாங்கா விட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இங்க ஒர்க் பண்ணணும். ஆப்போசிட் கலருக்கு மேல இருக்கிற ப்ளூ. அப்போ ப்ளூ தான் ஒர்க் பண்ணணும். ப்ளூ லூப் ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, இங்க இருந்து நான் ப்ளூ எடுத்துக்கலாம். இதுக்கு மேல லாக் வைக்கிறேன்.
இங்கேருந்து இந்த கிராஸ்க்கு போகிறோம். இதுக்கு கீழே லாக் வரும். ஒரு லைன் போயிட்டு மேலே வந்ததான் ஒரு லைனு, அதை மறக்க வேண்டாம். இது 2 செகண்ட் லைனு. நெக்ஸ்ட் தேர்ட் லைனு. இது ஃபோர்த் லைனு. இது ஃபிஃப்த் லைனு. இது சிக்ஸ்த் லைனு. இது மேலே முடியறதுனால நான் மறுபடியும் கீழே கொண்டு போயிட்டு கீழ் பக்கமாக லாக் வர பக்கம்னா லூப் எடுத்து விடணும். மேல் பக்கமாக வர பக்கம் விடக்கூடாது. லாங்காக எடுத்து விட்டுறலாம். இப்போ நெக்ஸ்ட் இங்கே ஒர்க் பண்ணணும். இப்போ இங்கே ஆப்போசிட் கலர், இதுக்கு மேலே இருக்கிற கலர் க்ரீன். அப்போ க்ரீன் தாங்க ஒர்க் பண்ணணும். இப்போ பாருங்க, நெக்ஸ்ட் வந்து க்ரீன் கலர் இப்போ எடுக்கணும். க்ரீன் லூப் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கிருந்து எடுக்கலாம். இப்போ இங்கே வரணும். கீழே லாக் வைக்கிறோம். இதுக்கு மேலே லாக் வைக்கிறோம். செகண்ட் லைனு. இது தேர்ட் லைனு. இது ஃபோர்த் லைனு. ஃபிஃப்த்து. இது சிக்ஸ்த் லைனு. இது கீழ்ப்பக்கமாக வர்றதுனால நம்ம கீழ்ப்பக்கமே லாங் லூப் எடுத்து 2-3 செயின் போட்டு லாக் போட்டுக்கலாம். லூப் எடுத்து விட்டுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒர்க் பண்ணணும். இதுக்கு ஆப்போசிட் கலருக்கு க்ரீனுக்கு மேலே இருக்கிறது ப்ரௌன். அப்போ ப்ரௌன் தான் இங்கே வரணும். இப்போ ப்ரௌன் லூப் வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். பார்த்து கவனமாக எடுங்க. வேற லூப் ரிலீஸ் ஆனாலும் அதை எடுத்து கொஞ்சம் லாங்காக எடுத்து லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2-3 லாக் போட்டால் லாக் ஆகிக்கும். 2-3 செயின் போட்டு லூப்பை தூக்கி விட்டிங்கன்னா அது லாக் ஆகிக்கும், வராது. இப்போ ப்ரௌன் கலர் லூப்பை வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்க, ப்ரௌன் கலர் லூப் ரிலீஸ் பண்ணிட்டேன். இப்போ இதில் இருந்து எடுத்துக்கலாம். இங்க மேற்பக்கம் ஒரு லாக் வச்சுக்கிறேன். இங்கிருந்து இங்க போறேன். கீழ்ப்பக்கமா எடுக்காம இருக்க லாக்கு. இது 1. கவுண்ட்டை மறக்காம ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் செகண்ட் கவுண்ட்டு. இது தேர்ட் கவுண்ட்டு. தேர்ட் கவுண்ட்டு. இது ஃபோர்த் கவுண்ட்டு. ஃபிஃப்த் கவுண்ட்டு. இது சிக்ஸ்த் கவுண்ட்டு. இங்கே வந்து 6 கவுண்டோட முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலே ப்ரௌன் வராது. அதனால ப்ரௌனை வந்து இங்கேயே நாட் போட்டுக்கலாம். ப்ரௌனுக்கு
இங்கே நாட் போட்டு ப்ரௌனை மட்டும் கட் பண்ணிருங்க. பார்த்து கவனமா அடியில் கட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு ஆப்போசிட் கலர் ஒர்க் பண்ணணும். ஆப்போசிட் இங்கே ஒர்க் பண்ணுற இதுக்கு மேலே இருக்கிறது ப்ளூ. அப்போ ப்ளூ தான் அங்கே ஒர்க் பண்ணுவோம். ப்ளூவோட லூப்பை ரிலீஸ் பண்ணிக்கலாம். இப்போ இங்கிருந்து எடுத்துட்டு போகலாம். இதுக்கு மேலே லாக்கு, இந்த கிராஸ்ல வந்து இங்கே லாக்கு. நம்ம ஃபினிஷ் பண்ண போகிற இடத்துல வந்து கவுண்ட் முக்கியம் இல்லை. 5 கவுண்ட் வந்தாலும் ஓகே தான், 6 கவுண்ட் வந்தாலும் ஓகே தான், ஃபினிஷ் பண்ணிடலாம். 3 தான் வருது 2 தான் வருதுன்னெலாம் கவலைப்பட வேண்டாம். ஃபினிஷ் பண்ணுற இடத்துல வந்து நம்ம கவுண்ட் நமக்கு அவசியம் இல்லை. ஃபினிஷ் பண்ணால் ஓகே. இப்போ வந்து பாக்ஸ் ஷேப்பில் நம்ம ஃபினிஷ் பண்ணணும். நமக்கு அதுதான் முக்கியம் இந்த இடத்துல. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே பஞ்ச் பண்ணி இதுக்கு மேலே லாக் வச்சுக்கலாம். இங்கே பஞ்ச் பண்ணி இதுக்கு கீழே லாக்கு. இதுக்கு கீழே லாக் வச்சுக்கலாம். இந்த இடத்தோட வந்து நம்ம இதை ஃபினிஷ் பண்ணிடலாம். என்ன போட்டு இங்கே ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒர்க் பண்ணணும். இப்போ க்ரீன் வந்து இங்கே ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ பாருங்க, க்ரீன் லூப்பல் ரிலீஸ் பண்ணியாச்சு. இப்போ இங்கேருந்து எடுத்துக்கலாம். இங்கே மேலே லாக் வைக்கிறேன். இப்போ வந்து ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இங்கே போகாமல் இதுக்கு மேலே இந்த ப்ளூ கலருக்கு மேலே ஒரு லாக் வைக்கிறோம். நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணணுமோ அந்த மாதிரி இங்கே பண்ணோம்ல அந்த மாதிரி எண்டாக போகிற இடத்துலையும் நமக்கு நீட்டாக அந்த மாதிரி தெரியணும். பாக்ஸ் மாதிரி நமக்கு வந்துடணும். அதுக்காக கீழே ஒரு லாக்கு. இந்த காண்டம் ஒன்று கீழே கொடுத்துருக்க பைப்பிங் த்ரெட் வந்து தெரியக்கூடாது. இதுக்கு இந்த சைடு லாக் கொடுத்துக்கோங்க. இதுக்கு மேலே லாக் கொடுக்குறீங்க. இதுக்கு எல்லாமே இங்க பஞ்ச் பண்றீங்க. இதுக்கும் முன்னாடி லாக் கொடுத்துக்கிறீங்க. இங்க பஞ்ச் பண்றோம். இதுக்கு முன்னாடி லாக். இதுக்கு முன்னாடி லாக். இப்போ இங்க வந்து நம்ம என்ன போட்டு ஃபினிஷ் பண்ணிடலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் ஷேப்ல ஃபினிஷ் ஆயிரணும். அவ்வளவுதான் நமக்கு. இதுதான் வந்து பிரைட் ஸ்டிச்சு, ட்ரிபிள் கலர் லோடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சுத்தியும் பாருங்க, ஜரியில ஒரு லைன் கொடுத்து அந்த ஹோல்ஸ் எல்லாம் தெரியாத மாதிரி லைன் கொடுத்துருக்கேன். நீங்க இதுல என்ன ட்ரபிள் ஆவீங்கன்னா, கீழே வந்து த்ரெட் வந்து ஒன்னோட ஒன்று மிக்ஸ் ஆயிரும். உங்களுக்கு அப்படி ட்ரபிளா இருந்ததுன்னா அங்கங்கேயே நீங்க கட் பண்ணி என்ன போட்டுட்டு நீங்க நெக்ஸ்ட் கலரை மறுபடியும் ஆரம்பிக்கலாம். டைம் வேஸ்ட் ஆகும். அப்படிங்கறதுனாலதான் லாங் லூப் எடுத்து 2-3 செயின் போட்டு அப்படியே விட்டுறது. உங்களுக்கு அது ட்ரபிளா இருந்ததுன்னா நீங்க கட் பண்ணிடுங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. கட் பண்ணி எடுத்துட்டு கூட நீங்க மறுபடியும் நாட் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். பாக்ஸ் மாதிரி ஃபினிஷ் பண்ணணும். இந்த மாதிரி ஒரு லைன் போட்டு எனக்கு காட்டுங்க. காட்டிட்டு அப்புறம் இமேஜ் ஒர்க்குக்கு போகலாம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். தேங்க்யூ.